படம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. எதிர்பார்க்கல. ஏன்னா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னாவே அது ஒரு தனி ஸ்பெஷல் தான் உண்மையா. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இதில் ஹீரோன்னு சொல்ல போனால் அனிருத் சார். ஏன்னா வந்து அவர் இல்லைனா படம் அந்த அளவுக்கு அவ்வளோ பிளாஸ்ட்டாக இருக்காதுன்னு சொல்ல போனால். ஏன்னா ஒரு விஷயம்னா, ஏன்னா விஜய் சாரோட லாஸ்ட் படம் அப்படின்ற போது நமக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அந்த லாஸ்ட்டில் அந்த ஒரு ஒரு நிமிஷம் சாகும் வருது பாருங்க, அதை பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி கண் கலங்கிச்சு. ஏன்னா படம் சில பேர்லாம் சொல்கிறாங்க நல்லா இல்லை அப்படி இப்படின்லாம். உண்மையாக சொல்கிறேன், நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அது அடுத்த பிரச்சனை. அவர் வந்து சினிமா வேண்டாம் மக்களுக்காகன்னு சொல்லிட்டு வந்துட்டார். அப்படிங்கும்போது நம்ம அப்ரோச் பண்ணி ஆகணும். அதுக்காக வந்து நம்ம வந்து வன்மத்தை போட்டு ஐயோ படம் அப்படிலாம் சொல்லாமல் கொஞ்சம் அவரை இது பண்ணி அனுப்பலாம்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு உண்மை பார்க்கறதுக்கு. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோட. ஏன்னா கொஞ்சம் லாஸ்ட் ஒரு ½ படம் தான் வந்து வேறு மாதிரி பண்ணிட்டாங்க. ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னாடா இது ஒரு மாதிரி இருந்துச்சு. மற்றபடி படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்க்கலாம். வணக்கண்ணே, நாங்கள் வெளிசாலேருந்து வரோம். படம் தரமாக இருக்கு. சேம் படம் உண்மையிலே ஜோக்கா இருக்கு. டிவிக்கே நாங்கள் மலேசியாவிலேருந்து வந்திருக்கோம். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்தியாவுக்கு வர்றது. படம் விஜய் தளபதி ஃபேன். அண்ட் படம் வந்துட்டு உண்மையிலே சூப்பர். தளபதி திருப்பி படம் நடிக்க வரணும். ரொம்ப பிடிச்சிருக்கு. எண்டிங் வந்துட்டு ஒரு மாதிரி சென்டிமெண்டல் ஆச்சு. ஒரு மாதிரி கண் கலங்குற மாதிரி ஆச்சு. இதுக்கப்புறம் அவரை ஸ்க்ரீனில் பார்க்க முடியாதுன்ற ஒரு கவலை இருக்குது. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் படத்தை பிச்சு உதறிட்டாரு. நான் ஒரு சூர்யா ஃபேனு. பட் ஆனால் வந்துட்டு விஜயும் பிடிக்கலன்னு சொல்ல. ஆனால் இந்த படம் லாஸ்ட் சீன்ஸ் பார்க்குறப்ப உண்மையாகவே கண்ணு கலங்கிருச்சு. இவரோட லாஸ்ட் மூவி அப்படின்னு சொல்கிறப்ப உண்மையாக படம் வந்துட்டு மாசாக இருந்துச்சு. செம்ம மாசம். ஒரு சீனும் வந்துட்டு கூஸ் பம்மாக இருந்துச்சு. அடின படம் செம்ம படம் சூப்பராக இருந்தது. ரொம்ப ஜனநாயகம் என்ன கொஞ்சம் அவருடைய அந்த என்ன சொல்கிறது, அவர் இந்த நான் ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறாங்க இல்லையா, அது ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு படம். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப அவர் வர்றதுக்கு முன்னாடியே அது அறிவிக்கிற மாதிரி இருந்துச்சு. அமைச்சு வர்ற ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. நேற்றுலேருந்து 3வது ஷோ இன்னைக்கு நான் இப்போ வந்துட்டுருக்கேன். தளபதி படம் வேற என்ன இருக்கு, மாஸ் காமிச்சிட்டார் நம்ம சிஎம். நான்லாம் அழுதுட்டேன். 2 நாளாக அழுதுட்டு தான் இருக்கேன். படம் முடிய ஃபைனலாக அது எண்டுன்னு போட்டாங்க. எண்டு இல்லை, இதான் பிகினிங். நம்ம தமிழ்நாட்டுக்கே பிகினிங் ஆகுது. சூப்பராக இருக்க போகுது. ஜனநாயகம் தமிழ்நாடு இந்தியா. அது ரொம்ப நல்லா பண்ணுறாரு அவர். விஜய் வந்து ரொம்ப நல்லா முதலமைச்சர் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாரு. எல்லா பிரச்சனை எல்லா ப்ராப்ளம்ஸையும் டச் பண்ணியிருக்காங்க. ஒரு இதுவும் பார்த்தோன்னா எல்லா ப்ராப்ளம்ஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த சின்ன குழந்தைங்க பேட் டச் குட் டச்லாம் எல்லா பேரண்ட்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயந்தான். அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் நம்ம வந்து இப்போ யோசனை பண்ணி சொன்னோன்னா எல்லா ப்ராப்ளம்ஸும் நல்லா டச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. என் பொண்ணு 3வது வாட்டி வந்திருக்கா. நேற்றுலேருந்து 3 நாளாக இங்கே தான் அப்படியே தான் சுற்றிட்டு இருக்காங்க. வெரி குட் பிகினிங். லெட்ஸ் கண்டினியூ. மாஸ் வேற லெவல். லாஸ்ட் டைம் தங்கம்மை தளபதி பிளாஸ்ட் தான் வேற லெவல். கண்டிப்பாக வந்து பாருங்க. இதில் எல்லாமே தளபதி எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கேயுமே போர் அடிக்கல. இன்னும் போக போக பார்த்துனே இருக்கணுமே. இன்னும் திருப்பியும் நாளைக்கு வந்து பார்ப்போம் நாங்கள். இதில் எப்படி உமன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி தான் இது ஃபுல்லாகவே அப்படி தான். வேற லெவல். அவங்கெல்லாம் எல்லாருமே இதில் வேற லெவல் நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ். செம்மையாக இருக்குது. சொல்ல வார்த்தையே இல்லை. ஃபுல்லாக பிளாஸ்ட் தான் மூவியே. செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். பிளாஸ்ட் சீட்லேயே உட்காரவே இல்லை. ஃபுல்லாக எந்திச்சு கத்திட்டு தான் இருந்தோம். பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் லாஸ்ட்டில் எமோஷ்னலாக முடிஞ்சிருச்சு. ஒரு ஜனநாயகன் எப்படி இருக்கணுன்றத அழகாக காமிச்சிருக்காங்க படத்தில். அதுதான் மெயினாக அந்த படத்தில் காமிச்சிருக்கிறது. சொல்ல வாங்க வேணும். பிளாஸ்ட்டு அதான் சொல்லவே வார்த்தை இல்லை. ரொம்ப அழகாக முடிச்சிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒன்று இது லாஸ்ட்டுன்றதுனால எங்களால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. பட் படம் சூப்பர். என்ன சொல்ல வராங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம நாட்டில் வந்து பொலிட்டிக்கலாக யாரும் லஞ்சம் ஊழல் பண்ண முடியாதுன்றது தெரியுது. பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க. சூப்பராக இருக்குது சார். ஒரு சீன் கூட இதில் எதுவும் போரெல்லாம் கிடையாது. சூப்பராக இருக்காரு. இதுக்கப்புறம் வரமாட்டேங்கிறாரு. அதனால தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். படம் சூப்பராக இருக்குது சார். நல்லா இது படம் வந்து எல்லாமே வந்து பார்க்க வேண்டிய படம். இது வந்து பெண்களுக்கு முக்கியமான படம். அது வந்து பசங்களுக்கு எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக ரொம்ப நல்லா இருக்குது படம். கடைசியில் என்ன சொல்ல வராங்கன்னா, பெண்களுக்கு தான் பெஸ்ட்டு கொடுத்துக்கிறாங்க. இப்போ பொம்பளை குழந்தை எப்படி வளர்க்கணும், அவங்க வந்து போல்டாக வளர்க்குறதுக்கு சொல்லிக்கிறாங்க. தளபதி சொல்லியா வேணும். என்றைக்குமே தளபதி தான். அதான் ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு படமாச்சு நடிக்கணும் தலைவர். ரொம்ப மன டச் ஆகிடுச்சு.
எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஜனநாயக படத்தை நம்ம எல்லாரும் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் இது வரைக்கும் நம்ம ஆட்சியில் நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்குன்றது இங்கே எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஆனால் அது தெளிவாக இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க இன்டைரக்டாக. ஸோ இதை பார்த்தாவது இது வர ஃப்யூச்சர்ஸ்க்கு ஸோ நம்ம யங்ஸ்டர்ஸில் வச்சு தான் இந்த தமிழ்நாடு இது பண்ணுன்றது இருக்குது. ஸோ அதை பார்த்து இது பண்ணுங்கள். ஆனால் இந்த ஜனநாயக படத்தை முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மக்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிருப்பாங்க. பட் இப்போவும் புரிஞ்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஜனநாயக படத்தை பாருங்கள். பட் கடைசி படம்ன்றது ஒரு ஃபீலிங் ஹர்ட்டு தான். பட்டு அவர் மக்கள் சேவைக்காக வந்தது இந்த படம் ஒரு நல்ல இதுதான், வரவேற்பு தான். ஸோ மக்கள் எல்லாரும் பாருங்கள் இந்த படத்தை. நம்ம நாட்டை நம்ம தான் காப்பாற்றணும், வேறு யாரும் வரமாட்டாங்க. நன்றி. படம் சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு விஜய் ஃபேனு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக தேட்டர் பார்க்குறேன் படத்தை. ஆனால் இது தளபதியோட கடைசி படம். எல்லாம் நம்ப முடியல. படம் நாங்கள் படமாக பார்க்கல, திருவிழாவாக பார்த்தோம். படம் சூப்பராக இருந்துச்சு. அவரோட மாஸ் டைலாக்ஸ் எப்பயுமே, சாங்ஸு நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. நல்ல மெசேஜ் படத்துலேருந்து நம்ம நாட்டை நம்ம தான் காப்பாற்றணும். வெளியே யாரும் நம்ம நாட்டுக்குள்ளே கலவரம் பண்ணக்கூடாது, நம்ம நாட்டை நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லிடுறாங்க. ஆக்ஷன்லாம் பக்காவாக இருந்துச்சு. ஆக்ஷன் தான் படமே, நல்ல படம். டைட்டில் கோசமாக நான் படமாகவே வந்தேன். உண்மையாகவே செம டைட்டில் கார்டு. இதுமாதிரி டைட்டில் கார்டு எப்பயும் வராது. இது ஃபர்ஸ்ட் ஷோல் போகலான்னு இருந்தோம், கடையில் டிக்கெட்டு. அதனால் மறுநாள் இன்னைக்கு பார்த்து நேற்று ஃபுல் ஆயிடுச்சு டிக்கெட்டு. அதனால் இன்னைக்கு வந்தோம். படம் வேற லெவல். என்ன எண்டுலாம் கண் கலங்கிச்சு. வேற ரெண்டு தான் கத்த தோணலை எனக்கு. நான் விசில் கத்து கொண்டே கட்டிச்சு. ஆனால் கடைசி விசில் கத்தவே முடியல என்னால். இது ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. எத்தனை டைம் பார்க்க வரலான்னு தோணுது எனக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே பிடிச்சது. கடைசி படம்னும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபேர்வெல் மூவி ப்ரோ. எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதான் ஒரு மாதிரி இருக்குது. நல்லா இருந்துச்சு. மஜாவாக இருக்குதுண்ணா. ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு லாஸ்ட்டாக தான். தளபதி இதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்ற வரைக்கும் டிவிக்கு தான் ஓட்டு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். தளபதி நம்ம பக்கமாக அனுப்பி வைக்கணும் சினிமாவுக்கு. இல்லை ப்ரோ, தளபதியை நம்ம பத்திரமா அனுப்பிச்சு வைக்கணும். தளபதி நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பேச முடியல. விஜயோட லாஸ்ட் படமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் தளபதி நம்மளுக்காக, தமிழ்நாட்டுக்காக வந்திருக்காரு இப்போது அரசியலுக்கு. அது நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம நாடு இனிமேல் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். டைட்டில் கார்டு சொல்லவே முடியலண்ணா, வார்த்தையே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. எண்டிங் பார்த்து தான் அழுதுட்டு வரோம் எல்லாருமே. தளபதி இனிமேல் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னா அவர் நடித்த படம்லாம் எப்பப்போ ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ். ரிலீஸ் பண்ணால் தேங்க்யூ. அடிக்கடி ரீரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆமாம், ஆப்வியஸாக அந்த லாஸ்ட்டில் ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு. அவரோட எல்லா எடிட்ஸுமே. ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. லைக் விஜய் பார்த்தோன்னா, அண்ணாவை பார்த்தோன்னா கண்ணுனா கலங்கிடுச்சா. அண்ணா அழுதோன்னே லைக் ஒரு எமோஷன் தான். இனிமேக்கு பார்க்க முடியாது. அவ்வளோதான், சொல்ல வரல எனக்கு. அவ்வளோதான், பயங்கரமாக இருந்துச்சு. பிளாஸ்ட் தான். நல்லா இருந்துடு. பிடிச்சிக்கு. நல்லா பண்ணிக்கா. பயங்கரமாக இருந்துச்சுண்ணா.